ராமசாமி நாயக்கர். இந்த ராமசாமி இருக்காரு பார்த்தியா, இந்த ராமசாமியும் என்ன பண்ணாரு, பெண் விடுதலை, பெண்களுக்காக முக்கியமா நிறைய போராடி இருக்காரு பத்தி இந்த ராமசாமி. சரி, இந்த ராமசாமி எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணாரு? இந்த ராமசாமி 19 வயசுல கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவர் 19 வயசுல கல்யாணம் பண்ணும்போது மணியம்மை அவர்களுக்கு 13 வயசு. இவர் தான் குழந்தை, அதாவது குழந்தை திருமணத்தை எதிர்த்து போராடினாரு, பெண் விடுதலைக்காக போராடினாரு அப்படின்னு இந்த திடல் தற்கொலை சொல்லுது. 13 வயசு பிள்ளைய, அதாவது மேஜர் கூட ஆகாத ஒரு சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணதுதான் இந்த திடல் தற்கொலை பெரியார். ஓகேவா? சரி, ரைட்டு, ஓகேங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து பெரியாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதுதான் கிடையாது. இந்த பெரியார் கூட கிடையாது. ஈவே ராமசாமி நாயக்கர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருடைய இந்த இளமை பருவத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த தாசி, இந்த விலை மாதர்கள்னு சொல்ல போனோம் பார்த்தீங்களா, அவங்க வீட்டில் கிடந்திருக்கு அப்படி இந்த ஈவேரா. சரி, இதை பொறுத்துக்க முடியாத இவங்க அம்மா அப்பா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சரி எப்போ பார்த்தாலும் இவன் போய் அங்கேயே கிடக்குறானே அப்படின்னு நினச்சிட்டு, சரி இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி குழந்தை திருமணத்தை பெரியாருக்கு சாரி, இது பெரியார்னே வருது பாரு, இந்த ஈவேராவுக்கு பண்ணி வைக்கிறாங்க. சரி, ரைட், ஓகே. சின்ன வயசு, சரி எல்லாம் இருக்கதான் செய்யும், அதனால அப்படி இப்படி இருந்துட்டாங்க. அதனால வீட்டில் பெரியவங்கலாம் பார்த்து கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமாவது இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் சரியா இருந்தானா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் கிடையாது. அதாவது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இவன் என்ன பண்ணுவானா, சாரி இவர் ராமசாமி நாயக்கர் என்ன பண்ணுவார்னா, காவேரி கரை ஓரமாக போயிடுவாராம் நைட்ல. அங்கே போயிட்டு இவரோட நண்பர்கள் அப்புறம் இன்னும் பல ஆட்கள்லாம் கூட்டிக்கிட்டு அங்கே இதே மாதிரியான இந்த விலை மாதர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களையும் அங்கே கூட்டிக்கிட்டு போயிடுவாப்படியும். போயிட்டு ஜாலியாக நைட்டு முழுக்க உல்லாசமாக ஜெகஜோதியாக இருப்பாப்படியும். இதுக்கு, அதாவது பெண் விடுதலைக்காக போராடிய இந்த பெரியார், இந்த ஈவே ராமசாமி நாயக்கர், இதுக்கு அவருக்கு, அதாவது அவரு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான உணவுகளை சமைச்சு யாரை எடுத்துகிட்டு வர சொல்லுவாராம், மணியம்மையை எடுத்துகிட்டு வர சொல்லுவாராம். எப்படி பெண்ணியத்தை போற்றி பாதுகாத்திருக்காரு பார்த்தீங்களா இந்த ஈவே ராமசாமி. அதுவும் வீட்டில் உள்ள அவங்க அம்மா அப்பாவுக்குலாம் தெரியாமல் கொல்லப்புற வாசல் வழியாக காவேரி கரை ஆத்தங்கரைக்கு வந்துடணுமா, கொடுத்துடணுமா சோறுலாம், அதை ஒரு விருப்பப்பட்டு சாப்பிட்ற பொருள்லாம் கொடுத்துடணுமா. கொடுத்துட்டு நம்ம ஆளு நல்லா நைட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட்டு அங்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு நல்லா குஜாலாக இருந்துட்டு விடிய காத்தால வீட்டுக்கு போவா அப்படியும் பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர். இவர் அப்படி இருந்த ஆளு தான் ஈவே ராமசாமி. அது மட்டும் இல்லை, ஓகேவா, 25 வயசு இருக்கும்போது இந்த ஆளு காசிக்கு ஓடிட்டா அப்படியும். சரியா? காசிக்கு